श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரையும் பொதுவாக காமியம் நித்தியம் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நித்திய கர்மா காமிய கர்மா அப்படின்னு என்ன வித்தியாசம்? ஏன்னா யாருமே ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிச்சுதானே பிரவர்த்திப்பார். அதனால பிரயோஜனத்தை உத்தேசித்து பிரவர்த்திக்கிறதுனால ஒரு இவனா இருந்தாலும் சரி, பைத்தியமா இருந்தா கூட ஒரு பிரயோஜனத்தினாலதான் பிரவர்த்திக்கிறான். அதனால காமிய கர்மாவோ நித்திய கர்மாவோ எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு கேள்வி கேட்டு அது வேற, அது தப்பு, அது மாதிரி விரோதம் கிடையாது. அது ஏன்னா அதற்கு வேண்டிய சமாதானங்கள் எல்லாம் சாதிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். ஆக்ஞா அனுஜ்ஞா அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான கர்மாக்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லி கடைசியில ஒரு வார்த்தை சொன்னார், நைமித்திகம் அப்படின்றது கேள்வி வரும்போது ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுட்டு தானே, நிமித்தம் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு தான் எல்லாரும் பிரவர்த்திக்கிறோம். அதனால அந்த நைமித்திகம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? அது கூட காமியமா இருக்கலாமே. எதையோ ஒரு ஆசைப்பட்டுதானே நம்ம பண்றோம். எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆசையை நிமித்தமாக வச்சுட்டு பண்றோம். அதனால அது கூட நைமித்திகமா இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு அந்த நைமித்திக அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு இல்லையோ, அந்த சப்தத்தினாலேயே கொண்டு அதுக்கு அர்த்தம் சொல்லிடலாம் அப்படின்னு சாதிச்சுட்டார் சுவாமி. சுகமய நிருப்தியைவ நைமித்திகாம்சா நிமித்தே சதி கர்ம கர்த்தவியம் அப்படின்றதுனால நைமித்திகம். ஒரு கிரகணம் வந்தது, கிரகணத்து அன்னைக்கு தீர்த்தம் ஆடுறோம், நான் புண்ணிய ஸ்நானம் பண்றோம். அதே மாதிரியாக அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் பண்றோம். இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அத மாதிரி இருந்துட்டு போறது முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னான். இப்போ அதுல கேள்வி வருது, இப்போ இத மாதிரி சொல்றதே தவறாச்சே. ஏன் அப்படின்னா நிமித்தத்துல கூட விரோதம் வரும். இங்கேயும் காமிய கர்மான்னு கூட நாங்க சொல்லிடுவோமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நிமித்தம் இருந்தால்தான் பண்ணணும், அது நைமித்திகம் அப்படின்னு தானே நீ சொன்ன. இதான் நிர்வச்சனம். சித்தாந்தத்துல சொன்னது ஒரு நிமித்தம் இருந்தது, என்ன ஏதோ ஒரு நிமித்தம், அதை கொண்டுதான் கர்மாவை பண்றோம். அதுல என்ன கேள்வி கேட்கிறா, நித்தியமோ காமியமோ ஏதோ ஒரு நிமித்தம் இருந்தா தானே பிரவர்த்திக்கிறோம். நித்திய கர்மாவோ காமிய கர்மாவோ எல்லாத்திலையுமே ஒரு நிமித்தத்தை வச்சுட்டுதானே பிரவர்த்திக்கிறோம். அதனால இப்போ அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றோம், அது நித்திய கர்மா, நித்தியாக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்றோம். நித்தியாக்னிஹோத்திரம் பண்றது அது எப்படின்னாக்கா, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகுயா, ஜீவன நிமித்தம். எவ்வளவு நாள் இவன் வாழ்ந்திருக்கானோ அவ்வளவு நாள் இவன் அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணணும். அப்ப ஜீவனத்தை நிமித்தமாக வைத்துக் கொண்டு இவன் கர்மாவை அனுஷ்டிக்கிறான் அக்னிஹோத்திர ஹோமத்தை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதில் அவ திருப்பி என்ன கேட்கிறா, அப்போ காமனா நிமித்தகம் சித்திராதிகள், காமனா ஆசை, எனக்கு கால்நடைகள் வேணும் அப்படின்னு ஒரு காமனா ஆசை வருது, அந்த நிமித்தமா வச்சுட்டு தானே சித்ரா யாகத்தை பண்றான். அப்ப அது காமிகம்னு எப்படி சொல்லுவ நீ? அதுவும் நைமித்தியகம்னு சொல்லுறேன். ஏன்னா நீ தான் சொன்ன ஒரு நிமித்தத்தை வச்சுட்டானாக்கா அதை வச்சுட்டு கர்மையா அனுஷ்டிச்சா அது நைமித்திகம் கர்ம அப்படின்னு சொன்னேன். அப்போ இது சித்ராயாகம் கூட ஒரு கால்நடை வேணும் அப்படிங்கிற ஆசையினாலதானே அவன் பிரவர்த்திக்கிறான். அந்த ஆசை நிமித்தமா இருக்கு, அதை கொண்டுதானே பண்றான் அவன். அதனால சித்ராயாகம் கூட நைமித்திகமா ஆயிடும். அதனால நீ இல்ல ஏற்கனவே ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அதனால அவனுக்கு பாபம் வந்துட்டு அந்த பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் பண்ணி அந்த பாவத்தை போக்கடிக்கணும். அதனால அந்த பரிகாரத்தை நிமித்தமாக வைத்துக் கொண்டு பிராயசித்தம் பண்றான் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நிமித்தம்னா
அப்போ அங்க கூடதான் பரிகாரம்ன்றதே ஒரு அந்த பாவத்தை போக்கடிக்கிறதுன்றதே ஒரு காமனா தானே, அது கூட காமிய கர்மாவாயிடுமே. அதுவும் ஆசைப்பட்டு தானே பண்றான், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புக்கு இது பண்ணணும், பிராயசித்தம் பண்ணணும் அப்படின்னு தான் அவன் பிரவர்த்திச்சான். அப்படி பிரவர்த்திக்கும் பொழுது அவனுக்கு இது வந்துடுறதா இல்லையா, இது வந்து விரோதம் வந்துடுறது. அதனால காமியம் வந்துடவே பிராயசித்த கர்மாவையும் காமிய கர்மான்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி சித்ரா யாகத்தை கூட அது காமிய கர்மா, அது அத நைமித்திகம், நைமித்திய கர்மா அப்படின்னு அதை சொல்லலாமே. அதனால இதுக்கு வந்து வேதம் எப்படி சொல்றது, ரெண்டுத்துக்கும் நிஷ்கர்ஷம் எப்படி பண்றது அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தினால. இதுவே நீங்க தவறா அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா நிமித்தம் இருந்ததுன்னாக்கா கர்மாவை அனுஷ்டிக்கணும், இது நைமித்திய கர்மா. இதுல காமியமும் நைமித்திகமும் ஒன்றாயிடுமே, ஒன்னாப்படுமே அப்படின்னு ஆக்ஷேபிச்சாவா, அது தப்பு. இதுல விசேஷம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா நைமித்திக கர்மா ரெண்டு விதமா இருக்கும். ஒண்ணு பாபசாந்தி, பாபத்தை சாந்தி பண்றது, அதை போக்கடிக்கிறது, பண்ணின பாபத்தை போக்கடிக்கணும், அதுக்கோசரம் பண்ணக்கூடிய நிமித்தம், அதுதான் நிமித்தம். இப்போ பாபத்தை போக்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிமித்தத்தை கொண்டு பண்ணப்படக்கூடிய கர்மாக்கள். இப்ப நம்மங்கள்லாம் பஞ்சகவிய பிராசனம் பண்றோம், பஞ்சகவியத்தை சேர்த்துக்கிறோம். பஞ்சகவியம் சேர்த்துக்கிறது எதுக்கு அப்படின்னாக்கா நிறைய இருக்கு. அபக்ஷ பக்ஷணம், அபாஷ்ய பாஷணம், இந்த மாதிரி பேசக்கூடாதோட பேசிட்டாக்கா, அதாவது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டாக்கா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பஞ்சகவிய பிராசனம் அதெல்லாம் சொல்லி இருக்குது. இது பிராயசித்தமா இருக்கு. இப்போ அந்த பஞ்சகவியத்தை நம்ம சேர்த்துட்டோம்னாக்கா நமக்கு பாபம் போகும். நம்ம பஞ்சகவியத்தை நம்ம சேர்த்துக்கலன்னாக்கா பாபம் போகாது, அவ்வளவுதான். அது பண்ணியே ஆகணும்னு அவசியம் இல்லை. பாபம் வந்தா போதும், அதான் வந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்தது, அதனால ஒன்னும் எனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னுட்டு மொத்தம் பிரவர்த்திச்சான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம், இஷ்டம் இருந்தா பண்ணலாம், இஷ்டம் இல்லாட்டா பண்ண வேண்டியது இல்லை. எத்தனையோ பேர் தப்பு பண்றா, இஷ்டத்துக்கு சாப்பிடுறா, இஷ்டத்துக்கு போறா. இப்போ அது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டான்றதுக்கு போசணும் அவ பந்தய ஒவ்வொரு வாடி பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதனால அவ பண்றது இல்லை. ஏன்னா எல்லாம் பெருமாள் கட்சியில போய் இது பாத்துக்கலாம் அப்படின்னு ஆயிடுறது. அந்த மாதிரி இது லோகத்துல இருக்கோ இல்லையோ. அதனால பந்தகவிய பிராசனம் பண்ணிதான் ஆகணும் நியமம் இல்லை. பண்ணினா பாபம் போகும், பண்ணாட்டா அந்த பாபம் அப்படியே இருக்கும். அது அவாவா இஷ்டம். அதனால இது வந்து கிட்டத்தட்ட காமிய துல்லியம் இது. அதனால இந்த பிராயசித்த ரூபமா பண்றது, நம்ம பண்ணின பாபத்துக்கு அதை போக்கடிக்கிறதுக்கோசரம் நாம பண்றவே கர்மாக்கள், அது பிராயசித்த ரூபமா இருக்கு. அந்த பிராயசித்த ரூபம்ன்றது காமியம் மாதிரி. பண்ணின பாபம் அப்படியே இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவன் பிராயசித்தம் பண்ண வேண்டாம். அல்லது எனக்கு பிராயசித்தம் பண்ணி பாபத்தெல்லாம் போக்கடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பண்ற முடியும், அது காமியம் மாதிரி தான் இருக்காது. கிட்டத்தட்ட காமியம் மாதிரி அது அந்த கர்மா அது. அதனால இது ஒரு விதம். அதனால இது காமிய கர்மா எப்படி இருக்கோ அத மாதிரி இதுவும் இந்த பிராயசித்தாத்தி அனுஷ்டானம். அதே இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பிராயசித்தம் பண்றது என்னன்னா பாபத்தை போக்கடிக்கணும், அதுக்கோசரம் தான் பண்றான். அதனால இது காமிய கர்மா மாதிரின்னு சொல்லிட்டோம் உடனே. அப்படின்னா சித்ரா யாகம் கூட காமிய கர்மா, இதுவும் காமிய கர்மா, ரெண்டுத்தையும் காமிய கர்மாலேயே சேர்த்துள்ளாமே. பிராயசித்த கர்மாவை காமிய கர்மாவிலையும் சேர்த்துள்ளாமே. என்னத்துக்கோசரம் அதை நைமித்திகம் சொல்ற நீ அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்றோம். சித்ராயாகம் பண்ணாக்கா இதுவரையும்
நம்மளால அடையப்படாத கால்நடைகள் அதெல்லாம் அடையலாம். அத மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணினான்னாக்கா, தர்ச பூர்ணமாச இஷ்டிய பண்ணாக்கா அல்லது சோமயாகத்தை பண்ணாக்கா சொர்க்கம் கிடைக்கும். அப்ப சொர்க்கம் போகணும், அதுக்கோசரம் நம்ம என்ன பண்றோம்னாக்கா இந்த யாகத்தை பண்றோம். இதுவரையும் அனுபவிக்க முடியாது, அனுபவிக்கப்படாத புதிய பலன் கிடைக்கிறது. அவன் நூதனமான ஒரு பலன் கிடைக்கச்ச அதுக்கு உபயோகப்படுற கர்மா சித்ராயாகம் முதலானவைகள். அதனால அது வேற. ஆனால் இங்க இருக்கு பாருங்க, நம்ம பிராயசித்தம் பண்ணினோம்னாக்கா புதுசா எதுவும் நமக்கு பலன் கிடைக்கல. பண்ணின பாபம் கழியறது, அவ்வளவுதான். அந்த பாபம் நிவர்த்தமாக போயிடுறது, ஏற்கனவே அந்த பாபமானது அது போயிடுறது, அவ்வளவுதான் இந்த சித்திரை. அதனால சித்ராயாகம் அங்கேயும் ஒரு காமனா ஆசை இருக்கு, பிராயசித்தம் நொட்டிக்கச்ச அதுலயும் ஆசை இருக்கு. ஆனால் அங்க சித்ராயாகாதிகள் நொட்டிக்கச்ச அந்த ஆசை எதுக்கு வருது அப்படின்னாக்கா புதுசா ஒரு பலன் எனக்கு கிடைக்க போறது அப்படின்னு பிரவர்த்திக்கிறது. அதனால அதனுடைய சுரூபம் வேற. அதை இந்த பிராயசித்த நைமித்திக கர்மா இருக்கே, இந்த கர்மாவை அனுஷ்டிச்சாக்கா புதுசா எதுவும் பலன் கிடையாது. வேற என்ன பலன் அப்படின்னா வெறும் இது கிடைக்கும், பண்ணின பாபங்கள் போயிடும், நிவர்த்தமாகும். அதுதான் இது. அதனால இது ஒரு விதம் பிராயசித்த ரூபம், பிராயசித்த ரூபமான நைமித்திக கர்மா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இன்னொரு விஷயம், கர்மா இன்னொரு விதமான நைமித்திகம் இருக்கு. அது என்னதுன்னாக்கா உபராகாதிகள். அதாவது கிரகணம் வருது, அமாவாசை வருது, மாசப்பிறப்பு வருது, சிராத்தம் வருது, இத மாதிரி சமயத்துல நம்ம பண்ணக்கூடிய ஸ்நானம், பித்ருகாரியாதிகள், இவைகள்லாம் இது தனி, இது ஒரு விதம். இப்ப இந்த இடத்துல என்ன, பாபம் எல்லாம் போறதுன்றதெல்லாம் கிடையாது. இங்க பாபம் எல்லாம் போறதுன்றது கிடையாது. இத பண்ணலைன்னா பாபம் வந்துடும். இது கிரகணம் வருது, தீர்த்தாமடியே ஆகணும், அதுல பித்ருக்கர்மாவை அனுஷ்டிச்சே ஆகணும், பிரார்த்தாதிகள் பண்ணியே ஆகணும். அதனால அதை பண்ணுங்கோ, ஆண்டவன் சாட்சி ஆகும். முக்கால்வாசி நம்ம குடும்பங்கள்லாம் வர்ற கஷ்டத்துக்கு மூல காரணம் என்னன்னா இந்த பித்ரு சாபந்தான். பித்ரு கர்மாக்களை ஒழுங்கா பண்றது இல்லை, அதனால வர்ற சாபங்கள் தான். அதிகரண சாராவில சுவாமி சொல்லும் பொழுது ஷவ்யம் குர்வந்தி தாஸ்மின் எதிஜனே தியாச்சைவம் விபாவியம்னு சொல்லிட்டு போயிட்டார். பிரசங்காத்தான் இதை விஞ்ஞாபிக்கிறேன். அதாவது பித்ரு கர்மாவை அனுஷ்டிக்கலேன்னு வச்சுக்கோங்க, அதனால போனவருக்கு மோட்சம் கிடைக்காதுன்றது கிடையாது. உத்தரப்பிரதேச அவருக்கு நம்ம 12 நாள் பண்றோம், 13ஆம் நாள் திருவத்தியனம் பண்றோம், என்ன பண்றோம், அது பண்ணாததுனால அவருக்கு என்னவோ மோட்சம் கிடைக்காதுன்றது கிடையாது. அவருக்கு மோட்சம் கிடைக்கும், எப்படியா இருந்தாலும் கிடைச்சிடும். அப்படியானா எதுக்கு பண்ணணும்? பித்ருகர்மாவை பிள்ளைகள் மாஞ்சி பண்றாளே, எவ்வளவு அல்லாடி போய் பண்ண வேண்டியதா இருக்கு. போனவா நிம்மதியா போயிடுறா, பண்றவா எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னா அதுக்கு குமார வரதேசிகள்லாம் சமாதானம் சொல்லிருக்க. இவன் கணக்கு அத மாதிரி பண்ணினாத்தான் இவனுடைய வம்ச சந்ததி நன்னா வளரும், கெடுதல் இல்லாம க்ஷேமமா இருக்கும் அப்படின்னு குமார வரதேசிகன் வியாக்கியானம் பண்றார் சிந்தாமணியில. அதனால பித்ரு காரியங்கள்லாம் பண்ணணும், ஒன்னுக்கே விடக்கூடாது, ஸ்ரத்தையா அனுஷ்டிக்கணும். அதுக்குதான் எல்லாமே நம்ம ஸ்ரத்தையாதான் பண்றோம், எந்த கர்மாவை நம்ம ஸ்ரத்தை இல்லாம பண்றோம். ஆனால் ஸ்ராத்தம்னு அதுக்குதான் பேரு. ஸ்ரத்தையா பண்றதுனால ஸ்ராத்தம் அப்படின்னு அதுக்கு ஒண்டி பேரு, நம்ம பித்ரு காரியங்களுக்கு ஒண்டிதான். காரணம் அப்படி பண்ணினாதான் நம்ம குழந்தைகள்லாம் க்ஷேமமா இருப்பா. எல்லாரும் இங்க பிறந்த அத்தனை பேரும் ஆனந்தமா இருக்கணும் தானே பிரவர்த்திக்கிறோம். அதனால் அது ஆகவே ஒரு கிரகண காலம் வந்தது, அமாவாசை வந்தது, மாசப்பரப்பு வந்தது, அப்பெல்லாம் இந்த பித்ரு தர்ப்பணம் இதெல்லாம் அவசியம் பண்ணியே ஆகணும். இது பண்ணலைன்னாக்கா அது என்ன பண்ணிடும் அப்படின்னாக்கா பிரத்யவாயத்தை ஏற்பாடு பண்ணிடும், பாபத்தை உண்டு பண்ணிடாது. அதனால அது நித்திய கர்மா மாதிரி அது. முதல்ல சொன்னது பிராயஷ்சித்தாதிகள்,
பண்ணின பாபத்தை போக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பண்ணப்பட்ட பிராயச்சித்தம். அதனால அது ஒரு நைமித்திகம் கர்மா. அது காமிய கர்மா மாதிரி இருக்கும். காமிய கர்மாவே இல்லை, காமிய கர்மா மாதிரி இருக்கும். அது இப்ப சொல்றது என்ன அப்படின்னாக்க, இவன் கர்மாவை அனுஷ்டிச்சான், அதெல்லாம் சரி. ஆனால் பின்னாடி வர கிரகணம் பஞ்சாங்கம் பார்த்தா அடியன் பண்ற காரியம் தான். எனக்கு பஞ்சாங்கம் வந்ததுன்னா, புதுசா வந்ததுன்னா உடனே அடியன் பாக்குறது இந்த வருஷம் எத்தனை கிரகணம் இருக்குன்னு தான் பார்ப்பேன். கிரகணம் எத்தனை இருக்குன்னுட்டு அதுதான் முதல்ல பாக்குறது. நமக்கு என்ன பிறந்த நாள் இருந்த நாள்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சு விடலாம். அதே இந்த கிரகணம் கண்டுபிடிச்சு பாத்துக்கணும். அதை கச்சிதமா போட்டு வச்சிருப்பா பஞ்சாங்கங்கள்ல அதை பார்ப்பேன். ஏன் அப்படின்னா அதுக்கு முதல்லயே பிளான் பண்ணி வச்சுக்கணும். எங்க போறது, எங்க போய் தீர்த்தாமாடுறது, எங்க தப்புறம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம். அதனால எதுக்கு சொல்ல வரேன், கிரகணம் வந்ததுன்னாக்கா அதற்கு நாம பித்ரு காரியத்தை அவசியம் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலைன்னாக்க பாபத்தை உண்டு பண்ணிடும், பிரத்யாயகரம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து நித்திய கர்மா மாதிரி, அது நித்திய கர்மா மாதிரி. அதனால கொத்திமங்கலம் சுவாமி என்ன சாதிக்கிற, இந்த நைமித்தியகம்ன்ற பதம் இருக்குதே, நிமித்தம் இருந்தால் பண்ண வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அது வெறும் காரணப்பெயர் ஒன்று இல்லை, காரணப்பெயரும் இடுகுறி பெயரும் சேர்ந்தது. அது ரெண்டும் சேர்ந்தது, ரெண்டும் சேர்ந்ததா இருக்கிறதுனால இது வந்து யோக ரூடி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்படிதான் நடக்கிறது, நம்ம பண்ற கர்மாக்கள்ல இந்த மாதிரி இருக்குன்னு சுவாமி சாதிக்கிறாரு. இப்படி இந்த நைமித்திகமானது ரெண்டு விதமா இருக்குன்னு பொதுவா சொல்லிட்டார். இன்னும் சில கர்மா இருக்கு, அதுவும் நைமித்திக கர்மா தான். ஆனால் அதுல சில விசேஷங்கள் இருக்குது, ரொம்ப விசேஷம். எல்லாம் சேர்ந்து இருக்கும். நித்தியம், நைமித்திகம், காமியம் மூணுமே சேர்ந்து இருக்கக்கூடியது. எங்க இருக்கு அப்படின்னாக்க, ஜாதேஷ்டி பண்றான். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்தாக்க அதுக்கோசரம் இஷ்டி பண்ணணும். இப்பெல்லாம் யாரும் பண்றது இல்லை, ஆனா அதுக்கு இஷ்டி பண்ணணும். அதை நம்ம ஜாதகர்மான்னு பண்ணிடுறோம், பொதுவா பண்ணிடுறோம் ஜாதகர்மான்னு. அது பண்ற சமயத்துல என்ன ஆகுதுன்னாக்க, அப்போ குழந்தை வந்து சுத்தமா இருக்கணும், அவனுக்கு நல்ல ஐஸ்வர்யம் வரணும், போக்கியங்கள்லாம் வரணும், ஐஸ்வர்யங்கள்லாம் வரணும். இத மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி வரணும்னு தான் ஆசைப்படுறான், அதுக்கோசரம் மொத்தம் பிரவர்த்திக்கிறான். இப்ப இதுல பாருங்க எத்தனை இருக்கு பாருங்க. குழந்தை பிறந்தால் அதுக்கோசரம் அந்த ஜாதியஷ்டியை அனுஷ்டிக்கணும், குழந்தை பிறந்ததுன்னு அனுஷ்டிக்கணும். அதனால அது நிமித்தம், அதனால நைமித்திகம் காரணம். குழந்தை பிறக்கிறது அதை நிமித்தமா வச்சுட்டு இவன் பண்றான். சுவாமி எழுதியிருக்க ராஜீநாச்சாரங்கிறதுல ஒருத்தனுக்கு தெரியும் இல்லையோ குழந்தை பிறக்க போறதுன்னு. குழந்தை பிறக்க போறதுன்னு தெரிஞ்சுட்டான்னாக்க முதல்லயே எல்லா வஸ்துக்களையும் பிரிச்சு வச்சுடணுமா. நம்மாங்கால எப்படி பிரிச்சு வச்சோம்னா தீட்டு வந்துட போறதே, உள்ள எடுக்க முடியாது, தொட முடியாது அப்படின்றது போதும் நம்ம சாப்பிட்றது போதும் எடுத்து வைக்கிறோம். ஆனால் சுவாமி சாதிக்கும் பொழுது இது தேவதைகளுக்கு தானம் பண்ணணும், இது கோயிலுக்கு தானம் பண்ணணும், இது பிராமணாளுக்கு தானம் பண்ணணும், அப்படி அப்படின்னு பிரிச்சு வச்சுடணும் முதல்லயே. ஏன்னா புத்திரன் பிறக்க போறான், அந்த புத்திர நிமித்தம். புத்திரன் பிறக்க போற புத்திரனோ புத்திரியோ பிறக்க போறான்னாக்க அதுக்கோசம் எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இது நிமித்தம். ஒரு குழந்தை பிறக்க போறதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளை நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம கர்மாவை நட்டிக்கிறோம். இது ஒரு நைமித்திகம். இங்க வந்து என்ன ஆச்சுன்னா நைமித்திகமே இங்க சேர்ந்துட்டு, புத்திரன் பிறந்தது நிமித்தம், அந்த நிமித்தத்தை வச்சுட்டு இவன் கர்மாவை நட்டிக்கிறான். அதனால இது நைமித்திகம் கர்மா. கூடவே அதுல என்ன இருக்குது, காமமும் இருக்கு, காமனம் இருக்கு. என்ன காமனா அப்படின்னா, என் பிள்ளை நல்லா வசந்து இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், தேஜஸ்வியா இருக்கணும், நல்ல போக்கியத்தை உடையவனா இருக்கணும், நிறைய தானம் பண்றவனா இருக்கணும், ஐஸ்வர்ய உடையவனா இருக்கணும், அப்படி அப்படின்னு ஆசை வருதோ இல்லையோ. இந்த குழந்தைகள் இவ்வளவு நன்னா வரணும்னு எல்லாரும் அதான் ஆசைப்படுறோம். நம்ம பிறந்த குழந்தை க்ஷேமமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிறோம்.
நமக்கு எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அதுக்கோசரம் தான் இவ்வளவு பிரவೃத்தியே எல்லாம். அதனால இப்ப இதுல காமனாவும் இருக்கிறதுனால இது காமிய கர்மாவாகவும் மாறுறது. நைமித்திக கர்மாவும் ஆச்சு, காமிய கர்மாவாவது ஆச்சு. சரி, இதுல என்ன இருக்குது? என் பிள்ளை நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா நான் பண்ணலாம். எனக்கு அதான் எனக்கு கவலையே இல்லை. இது ரத்த வச்சோம் தண்ணி ஊத்துவான் அப்படின்வா. பெருமாள் சுட்டிச்சார், அவரை பாத்துக்கிறார், நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணாம விட்டா போறது. அதனால இதுல என்ன இருக்கு? இதுல நீ பிராயசித்தத்துக்கு சொன்னீங்க, பிராயசித்தம் பண்ணினாக்கா பாபம் போகும், பிராயசித்தம் பண்ணாட்டா பாவம் போகாது, அவ்வளவுதானே. பாபம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு மேல 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 நாம பண்ற முடியும். அதனால அந்த மாதிரி இருந்துட்டு போறது, பண்ணாமலே போடலாம். எதுக்கு இதை பண்ணணும்? அதனால இதை நைமித்திகம் சொல்லணும், இதை ஏன் காமியன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டா அப்படி தப்பு. அது அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. புத்திரேஷ்டி பண்ணலைன்னாக்க பாபம் வந்துடும். அது பாபம் வந்துடும். அது என்ன மாதிரி பாபம் அப்படின்னாக்க, நமக்கு இல்ல, அந்த பையனுக்கு தோஷம் வந்துடுறது. என்ன தோஷம்னா, வேற கர்மாவை நுட்டிக்க முடியாம போயிடும். அவனால உத்தர சம்ஸ்காரங்கள் பண்ணவே முடியாது. நமக்கு நம்ம எல்லாம் எல்லாருமே வேதாந்திகள், வைதிகள், சனாதனிகள். அதனால நம்மளுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, எந்த இதுவா இருந்தாலும் வைதிக கர்மாவை விட்டுறக்கூடாது, வைதிக கர்மாவோட லோபம் வரக்கூடாதுன்னு அப்படின்னு பார்ப்போம். இந்த வைதிக கர்மாவை பண்ணணும்னாக்க நமக்கு யோக்கியதை வேணும். அந்த யோக்கியதை வேணும்னாக்க ஆரம்பத்திலேருந்து அதுக்கு இது போடணும், கதை தைக்கணும். பிறந்த குழந்தைக்கு புத்திரேஷ்டின்னு ஜாதேஷ்டின்னு சொல்லக்கூடியது அதை பண்ணினாத்தான் அந்த குழந்தைக்கு யோக்கியதை வருது. ஒவ்வொரு யோக்கியதையா வரும். அது இல்லாத போனா அவனுக்கு பாபம் சேர்ந்துட்டே போகும். இந்த குழந்தைக்கு பாபம் சேர்ந்துட்டே போகும். எந்த கர்மாவும் நொட்டிக்க முடியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த காலத்துல எல்லாரையும் எல்லா கர்மாவையும் அனுஷ்டிக்கலாம்னு ஆயிடுச்சு. பகவான் எல்லாத்தையும் கணக்கு போட்டு இருக்கான். நாம எது நல்லதை பண்றோம், எது கெட்டதை பண்றோம் அப்படின்னு எல்லாம் பகவான் பார்த்துன்னு தான் இருக்கான். அதனால நம்ம எதுவா இருந்தாலும் சரி, நம்ம கர்மாவை பண்ணிட்டதுனாலயே நம்ம பண்ணிட்டோம்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு நமக்கு யோக்கியதை இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? பணத்தை செலவழிக்கலாம், வைத்தியாளுக்கு கொடுக்கலாம், லைவாளுக்கு கொடுக்கலாம், அன்னதானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனாலும் நமக்கு அருகதை வேணும்னாக்க இந்த மாதிரி சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்து இவ அப்பா அம்மாக்கள் பண்ணணும். அதை அப்படி பண்ணினாதான். இல்லாத போனாக்கா கர்ம சண்டாளனா மாறிடுவான். கர்ம சண்டாளனை காட்டிலும் ஜாதி சண்டாளன் உத்தமன் தர்மசாஸ்திரம் சொல்றது. கர்மாவை விட்டுட்டவன், கர்மாவை பண்ணாதவன், அவனை காட்டிடும் ஜாதி சண்டாளனுக்கு சுரூபம். அவனுக்கு எந்த கர்மாவும் கிடையாது. சாப்பிட்டமா படுத்துட்டு இருக்கமா அப்படின்னு இருக்கான். அவனுக்கு தூக்கம், சாப்பாடு, உடம்ப போஷிக்கிறதுக்கு அவர் வேற ஒண்ணும் கிடையாது ஜாதி சண்டாளனுக்கு. அதே நாமெல்லாம் எப்படிப்பட்டவா? நாமெல்லாம் சனாதனிகள், வைதிகள். அதனால நாம எல்லா கர்மாவையும் அனுஷ்டிக்கணும். வேதம் அதுக்கோசரம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு போயிருக்கு. அதனால இப்படி பண்ணினாத்தான் நமக்கு சபலமாகும், எல்லாம் யோக்கியதை வரும். இல்ல போனா யோக்கியதையே வராது. ஆகையினால இந்த கர்மாவை ஜாதேஷ்டிய பண்ணலைன்னு நினைச்சுக்கோங்க. குழந்தை பிறந்தது, அப்பா ஜாதேஷ்டி பண்ணல. ஜாதேஷ்டி பண்ணலைன்னாக்கா அந்த குழந்தைக்கு யோக்கியதை போயிடும், சம்ஸ்காரம் அவனுக்கு தகுதியே இல்லாம போயிடும். அதனால இப்ப 3 விதமான கர்மாவை இங்க வந்துடும். முதல்ல நைமித்திக கர்மா, இவன் பிள்ளை பிறந்தான் அதனால பண்ணப்படுறதுன்றதுனால இது நைமித்திக கர்மாவா மாறிச்சு. அதுக்கப்புறம் இவன் பலத்தை, என் பிள்ளை இப்படி இப்படி இருக்கணும்னுட்டு ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணதுனால காமிய கர்மாவா மாறிடுச்சு. இத பண்ண வேண்டாமே, இஷ்டம் தான் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப பாபம் வந்துடும். அந்த குழந்தைக்கு தான் வரும். நம்ம குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு நம்ம ஆசைப்படுறோம். ஒரு விஷயம், பணம் தான் முக்கியம் கிடையாது. பணம் இல்லாட்டா கூட சரி கர்மாவை நொட்டிக்கலாமே. பெரிய ரூபாவை கொடுத்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு மந்திரம் தெரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு வேண்டியவா இருந்தா அவளைச்சு பண்ணிட்டு போலாமே. அது
அடியனுடைய ஞாதி வந்து ஸ்ரீமுஷ்ண ஆண்டவனுடைய பெரிய ஆண்டவனுடைய திருக்குமாரன் சிவன் நாராயணாச்சார் இருந்தார். அவருடைய பெரிய மாப்பிள்ள எங்க ஞாதி வழிநல்லூர் புத்தா. அவன் என்ன பண்ணா, முதல்ல அவனுக்கு பொண்ணு பிறந்துட்டு திருப்பி ரெண்டாவது அந்த பொண்ணு அவனுடைய உண்டாயிட்டா. உடனே ஒரு பொண்ணு எனக்கு பிறந்துட்டா, ஒரு பிள்ளை சந்ததிக்கோசரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு பும்சோனம் பண்ணினான். ரெண்டாவது முதல்ல சிவன் ஆயிடுச்சு, அதுக்கே போயிருக்காடியே. ரெண்டாவது வாட்டியே பண்ணினான், என்ன கூப்பிட்டான் 1.5 வருஷம் முன்னாடி வரணும் அப்படின்னுட்டு. அது எல்லாம் பண்ண போறேன், நீ வரணும் அப்படின்னுட்டு. எனக்கு உடம்பு முடியலப்பா, இங்கே பிரயாணம் எல்லாம் பண்ண முடியல, என்னால விளையாட முடியல, நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இவன் வந்து அவன் பண்ணினா நிஜமா ஆச்சரியம் என்னன்னாக்க, அவன் இப்போ கர்மாவை பண்ணினா விசுவாசோட பண்ணணும். அண்ணா 10 பேரை கூட்டான், உதவி சாந்தி வச்சான், அந்த கர்மா என்ன அனுப்பிச்சு 4 பேருக்கு ஆகாரத்தை போட்டு நாந்தி எல்லாம் பண்ணி இது பண்ணினா, அதோட பலன் அவனுக்கு புள்ள பிறந்து ஒரு 4-5 மாசம் முன்னாடி அப்தபூர்த்தியே பண்ணலாம் குழந்தைக்கு. இதனால ஒரு கர்மாவை பண்ணினோம்னாக்க நிச்சயம் பலன் கிடைக்கிறது. நமக்கு முக்கியம் எதுன்னா சிரத்த. வைதிக கர்மாவுல லோபம் இல்லாம இருக்கிறது. 1,00,000 ரூபாய் பணம் கொடுக்கறது பெருசு இல்லை, இதுதான் முக்கியம். அதனால இந்த வைதிக கர்மாவை அனுஷ்டிச்சோம்னாக்க நிச்சயம் பலன் கிடைக்கிறது. ஆகையினால இது காமியமாகவும் ஆறுது, நைமித்திகமாகவும் ஆகிறது, அத மாதிரி நிச்சயமாகவும் ஆயிடுறது. பண்ணலைன்னாக்க தோஷம் தானே வருது, பாபம் வருது இது. அதனால தோஷம் வந்துடும். தோஷம் வராம இருக்கணும்னு நம்ம அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அது அதனால அப்படி பண்ணலைன்னா தான் இந்த குழந்தைக்கு தோஷம் வருது. யாராவது குழந்தைக்கு தோஷம் வரும்னு எதிர்பார்ப்பாள? குழந்தைக்கு தோஷம் வர்றதை யாருமே எதிர்பார்க்க மாட்டாது. அதனால இப்போ இந்த ஸ்லோகத்தினால என்ன சாதிக்க போறேன்னாக்க, நைமித்திக கர்மாவை விவேகம் பண்ற, நைமித்திக கர்மா விவேகத்தை அனுகிரகிக்கிற சுவாமி. முதல்ல சொன்னது இந்த நைமித்திக கர்மா சாமான்யமா 2 விதமா இருக்கும். முதல் விதம் என்னது அப்படின்னாக்க, பிராயசித்தாதி ரூபங்கள். பண்ணின பாபத்துக்கோசரம் அதை நிவர்த்தி பண்றதுக்கோசரம் பண்ணக்கூடியது, இது முதல்து. ரெண்டாவது என்னன்னா, வரப்போறது ஒரு கிரகணாதிகள் வருது, அதுக்கோசரம் பண்றது. அது பண்ணலைன்னா பாப்பம். அதனால இது பண்ணலைன்னா பாப்பம் வந்துடும்ன்றதுக்கோசரம் அனுஷ்டிக்கிறதுனால இது நித்தியம் மாதிரி இருக்கும். அது காமியம் மாதிரி இருக்கும், இது நித்தியம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3 விதமும் ஒரே கர்மாவில இருக்கு. ஜாதேஷ்டியில 3 விதமான கர்மாவும் இருக்கு. நைமித்திக கர்மாவும் இருக்கு, காமிய கர்மாவும் இருக்கு. அதுல நைமித்திகத்துவம், காமியத்துவம், நித்தியத்துவம், இந்த 3 கர்மாக்களுடைய தன்மைகளும் இந்த யாகத்துல இருக்கு, ஜாதேஷ்டியில இருக்கு. இப்படி பிரிச்சு அனுகிரகிக்கிறார் சுவாமி. ஆகையினால இந்த ஸ்லோகத்தினால நைமித்திக கர்மாவை அனுஷ்டிக்கிறத பத்தி சாதிக்கிறார். இது சுவாமியினாலதான் இந்த மாதிரி சாதிக்க முடியும். மீமாம்சகள்லாம் எவ்வளவோ எழுதியிருக்காளே தவிர்த்து அவ இத மாதிரி போகவே இல்லை, இவ்வளவு தூரம் அவ பிரவர்த்திக்கவே இல்லை. அதனால மீமாம்சகா அப்படி பண்றா. ஆனா அவள்லாம் சொல்லலை, இவ்வளவு தூரம் தான் போகல. அவ சுவாமிதான் இத மாதிரி பிரிச்சு சாதிக்கிறார் தேசிகன். அதனால இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் இது. இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். கர்த்தவியம் என் நிமித்தே சதி தது உபயதா பாபசாந்தியர்த்தமேகம் தஸ்ய காம்யேன துல்யம் பரம் அகரணதः தோஷகிருந்நித்ய துல்யம் சத்யாம் காமஸ்ருதோ சம்பலிதமபி பவேத் தத்பலாதேததேவே தியாகே ச பிரத்யவாயः து அனதிகிருதி முகः தத்ர தத்ராவபேயः அப்படின்னு சாதிக்கிறார். நைமித்திகாம்சம் சுலபமா தெரிஞ்சுக்கலாமே சப்தத்தை கொண்டு அப்படின்னு போன ஸ்லோகத்துல சாதிச்ச, அது எப்படி சுகமா தெரிஞ்சுக்க முடியும் சுலபமா? அது கூட முடியாது. ஏன்னா ஒரு காமனா நிமித்தம் தானே யாகங்கள்ல பிரவர்த்திக்கிறான் ஒருத்தன்.
அதனால எல்லாமே நைத்திகமா போயிடுமே, எல்லாமே காமியமா போயிடுமே, எல்லாமே நிச்சயமா போயிடுமே அப்படின்னுட்டுலாம் சந்தேகம் வருது. அதற்கு நிஷ்கர்ஷம் பண்ணி சாதிக்கிறார். எது கர்ம, எது எந்த கர்மா நிமித்தே சதி கர்த்தவியம். ஒரு நிமித்தம் இருக்கு, ஏதோ ஒரு காரணம், அந்த காரணத்தை வச்சுக்கொண்டு அது இருந்ததுன்னு அதை பண்றான். அப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ரெண்டு விதமா இருக்கும். அது நைமித்திகம் கர்ம உபயதா பவதி, ரெண்டு விதமாக இருக்கும். அது ரெண்டு விதமாக இருக்கும். ஏகம் முதல் விதம் பாபசாந்தியர்த்தம், பாபசாந்தி கோசரம், அதாவது நம்ம பண்ண பாபமானது அது போகணும், அதுக்கோசரம். இது அதுக்குதான் உதாரணம் சத்தியமங்கலம் சுவாமி சாய்க்கிறார். அபக்ஷ பக்ஷணாதிகள்லாம் தோஷம் வந்ததுன்னாக்கா அதுக்கு பஞ்சகவியம் சேர்த்துக்கிறோம். நம்ம சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்துல அதற்காக ரொம்ப சுலபமானது. ஸ்ரீபாதீர்த்தம் சேர்த்துட்டா போரும், ஸ்ரீபாதீர்த்தம் சேர்த்துட்டாலே போரும், ஸ்ரீபாதீர்த்தம் சேர்த்துட்டாலே போருன்ற அளவுக்கு நான் வச்சுட்டு இருக்கோம். அதாவது ஆச்சாரியாருடைய பாதுகாத்தியத்தை அது போரும்னு ஒரு பட்சம் அது இருக்கு. அடையேன் அதை தான் பண்ணினேன். சில பேர் திருப்புல்லாணி போங்கோ சேது ஸ்நானம் பண்ணுங்கோலாம் சொன்னா எனக்கு ஸ்ரீபாதீர்த்தம் போரும் அப்படின்னு சொல்லிட்டு அடையன் சேர்த்தேன். அதனால அதுவே ஒரு பெரிய பிராயச்சித்தம். எப்படியா இருந்தாலும் சரி, நம்ம பண்ணின பாபத்தை போக்கடிக்கிறதுக்கோசரம் இதை அனுஷ்டிக்கிறோம். இது பாப சாந்தியர்த்தம், இது ஏகம். ஆனால் இந்த பாபம் போகணும் அப்படின்னாக்கா, பாபம் போனோம்னாக்கா அது பிராயச்சித்தத்தை அனுஷ்டிக்கலாம். பாபம் போக வேண்டாம் அப்படின்னா அனுஷ்டிக்க வேண்டாம். அதனால இது இஷ்டப்பட்டாதான். ஏன்னா காமிக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேணும்னாக்கா நான் யாகத்தை பண்ணுவேன், சொர்க்கம் எனக்கு வேண்டாம்னாக்கா நான் யாகத்தை அனுஷ்டிக்க மாட்டேன். அதனால இது காமிய கர்மா மாதிரி இருக்கு. பாபம் போகணும்னு ஆசைப்பட்டா பண்ணலாம், பாபம் வேண்டாம், பாபம் இழுத்து போட்டுவேன், ஏன்னா பிராயசத்தை நான் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னா பாபம் அப்படியே நிற்கும், ஒன்றும் கவலை கிடையாது, மேல மேல பாபத்தை பண்ணிட்டே போகலாம், அவ்வளவுதான். அதனால இது காமியன துல்லியம். அது இந்த பிராயசித்த ரூபமான கர்மா காமியன காமியன துல்லியம், காமிய கர்மாவோட சமானமா இருக்கும். அதனால இங்க அப்ப அவன் கேட்டானோ சித்ரா யாகத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சித்ரா யாகம்ன்றது புதுசா ஒரு பலனை கொடுக்கிறது. அதே இந்த பிராயசித்தம்ன்றது நம்ம பண்ணின பாபத்தை போக்கடிக்கிறது, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போடுறது. அதனால இந்த இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு முதல் வகைய சாதிச்சுட்டார். அடுத்தது பரம், ரெண்டாவது அந்நிய நைமித்திகம். இன்னொரு நைமித்திகம் எதுனாக்கா, இது உபராகம்லாம் வருது, கிரகணாதிகள்லாம் வந்தாக்கா அந்த கிரகணாதிகளை நிமித்தமா கொண்டு நாம கர்மாவை அனுஷ்டிக்கிறோம். கிரகணாதிகளை வச்சுட்டு பித்ரு காரியங்கள்லாம் பண்றோம். இது ரெண்டாவது வகையா இருக்கு. இது அகரணத்தக, இது பண்ணலேன்னு நினைச்சுக்கோங்க, தோஷக்கிறது. முன்னாடி பிராயசித்தம் பண்ணினா பாபம் போகும், பண்ணாட்டா பாபம் அப்படியே நிற்கும், அவ்வளவுதான். அதை பத்தி உங்களுக்கு விதிக்கல. ஆனால் இங்கேயோ அப்படி இல்லை. இந்த கிரகணாதிகளுக்கோசரம் தப்பணுன்றது அவசியம் பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னா தோஷக்கிறது, பிரத்யாயத்தை உண்டு பண்ணணும், பாபத்தை உண்டு பண்ணணும், பாபத்துக்கு ஹேதுவா அது ஆயிடும். அதனால இது நித்திய துல்லியம், நித்திய கர்மா. சந்தியாவந்தனம் பண்ணலைன்னாக்க அவனுக்கு யோகியதை எல்லாம் போயிடுறது, பாபத்துக்கு பாப்பம், அவன் அசுத்தனா மாறிவிடணும். அசுத்தனா மாறிட்ட எந்த கர்மாவையும் அவனால அனுஷ்டிக்க முடியாது. அதனால இது நித்திய கர்மாவுக்கு துல்லியமா இது இருக்கும். அதனால இது இந்த மாதிரி ஒரு கிரகணாதிகள்லாம் வந்ததுன்னா அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். சித்திரகர்மாக்கள்லாம் இது ஐச்சிகம் கிடையாது, எனக்கு இஷ்டம் தான் பண்றதெல்லாம் கிடையாது. அத மாதிரி அநியத காலியமும் கிடையாது. என்னைக்கோ கிரகணம் வந்தது, நான் 4 நாள் கழிச்சு நான் பண்றேன்னு சொல்லக்கூடாது. என்னைக்கு இருந்தோ அன்னைக்கு பண்ணணும். என்னைக்கு அப்பா சாத்தமோ அந்த திதியில் தான் நம்ம தோக்கணா சாத்தம் பண்ணுவோம். அத மாதிரி இதுவும் என்னைக்கு கிரகணமோ அன்னைக்கு பண்ணணும், என்னைக்கு அமாவாசையோ அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும். அதனால அநியத காலமும் கிடையாது, ஐச்சிகமும் கிடையாது. இது
அதனால பிராயசித்தத்துக்கு சமமானம் கிடையாது. இது பண்ணியே ஆகணும், பண்ணாட்டா பாபம் வந்துடும் அப்படின்னு சொல்றது. அப்படி பண்ணாவே விட்டுட்டான் ஒருத்தன். அதுக்குதான் பிராயசித்தர்கள் இது இருக்கு. கூஷ்மாண்ட ஹோமம் உண்ணும். கூஷ்மாண்ட ஹோமம் பண்ணினான்னாக்கா சர்வ பிராயசித்தம்னு சொல்லிருக்கா. நம்ம சொல்ற பிராயசித்தம்னா பகவான்கிட்ட சரணாகதி பண்றதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது அந்த மாதிரி பண்ணிடுறது அது போட்டோம். அத மாதிரி இருக்கு. அதனால இது மாதிரி இந்த 2 விதமான கர்மாவை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 3வது ஒண்ணு இருக்கு. அந்த வாக்கியங்கள்ல காமஸ்ருதியும் இருக்கும். காமஸ்ருதினாக்கா யாரு தான் பிள்ளை ரொம்ப வசதியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த காமப்பதம் இருக்கணும் அதுல. அது வைஸ்வானரேஷ்டின்னு பேர். அது ஜாதேஷ்டி, வைஸ்வானரேஷ்டி, புத்திரேஷ்டி அப்படின்லாம் சொல்லுவார். அத புத்திரனுக்கு வர வேண்டிய நல்லதெல்லாம் அவன் ஆசைப்படுறான். அந்த காமஸ்ருதோ சத்தியம், அந்த காம பதம் அது கணக்க இருந்ததுன்னாக்கா அப்ப என்ன ஆகும்? சத்பலாத், அதனுடைய அந்த பலத்தினால மொத்தம் அனுஷ்டிக்கிறான் கர்மாவை. சத்பலாத் அந்த ஸ்ருதி பலாத்தினால சம்மிளித்தம் அப்படி பவே சம்மளித்தம். சம்மளித்தம்னாக்க இது நைமித்திகம் தான், ஆனால் காமியமும் அதுல சேர்ந்து இருக்குது. அது நைமித்திகம் தான், அதுல காமியமும் சேர்ந்து இருக்குது. அது நைமித்திகத்துல காமியமும் சேர்ந்து இருக்குது. நைமித்திகமும் போகாது. ஏன்னா புத்திரே ஜாத்தே அப்படின்னு தான் இருக்கு அங்க. புத்திரே ஜாத்தே அப்படின்னு இருக்கு. துவாதச கபாலம் 12 கபாலங்கள்ல அந்த மண்ணு மடக்கு மாதிரி இருக்கும். அதுல புரோடாசத்தை வச்சு வைஸ்வானர இஷ்டிய பண்ணணும். வைஸ்வானர இஷ்டிய பண்ணாக்கா அவன் பிள்ளை தேஜஸ்வியா இருப்பான், அண்ணாதனா இருப்பான், அப்புறம் பூத்தனா இருப்பான், இப்படி இப்படின்னு வரிசையா நிறைய பலன் சொல்லியிருக்கு. அதனால அந்த மாதிரி பண்ணணும். இத சூத்திரக்காரரே உதாரிச்சிருக்கார், பாஷ்யக்காரரும் அதை உதாரிச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்துல. அதனால அந்த இஷ்டிய, அதனால காமமும் சேர்ந்திருக்குது, காமிய கர்மாவும் அதுல சேர்ந்திருக்கு. சம்வடிதமுக்கு பவேது, நைமித்திகம் காமியம் ரெண்டும் சேர்ந்துருக்குது. அப்புறம் தியாகேத்த, என் பிள்ளை நன்னாக்குன்னு ஆசைப்பட்டாதான் நான் பண்ணணும், நான் அப்படின்னு ஆசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் விட்டுட்டான். தியாகேத்த விட்டுட்டாக்க பிரத்யவாயஸ்து, பிரத்யவாயம் பாபம் வந்துடும். பாபம் வந்துடும். அதை விட்டுட்டான்னா பாபம் வந்துடும். பாபம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? எப்பேற்பட்ட பாபம் தெரியுமா அப்படின்னா, அனதிகிருதி முக்காக, அதிகிருதி அதிகாரம், யோக்கியதை தகுதி. அனதிகிருதி அப்படின்னா யோக்கியதை இல்லாம இருக்குது, யோக்கியதை போயிடும். ஏதாவது ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கணும்னாக்கா அதுக்கு யோக்கியதை இருக்கணுமா வேண்டாமா? அந்த யோக்கியதை வரணும்னாக்கா சின்ன வயசுல நாம ஜாதேஷ்டிய பண்ணாதான் அந்த குழந்தைக்கு படிப்படியா யோக்கியதை தகுதி வருது. அதனால அனதிகிருதி முக்காக உத்தர சம்ஸ்கார அனர்ஹதா, பின்னாடி எந்த கர்மாவும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால உத்தர சம்ஸ்கார அனர்ஹதாதி ரூபக பிரத்யவாயம் வந்துடும். தத்திர தத்திர அவசேய, அந்தந்த பிரகரண கிரந்தங்கள்னா அந்தந்த பிரகரணத்துல இது மாதிரி பண்ணலைன்னாக்கா அதுக்கு தோஷம் வந்துடும். இதெல்லாம் நிறைய கிரந்தங்கள்ல சொல்லியிருக்காது. அதனாலதான் எஸ்திஞ்சாதே ஏதாமிஷ்டம் நிர்வபதி, எவன் பிறந்தான்னா இந்த இஷ்டிய எவன் அனுஷ்டிக்கிறானோ அவன் பூதையே பவதி, அவன் தேஜஸ்வி பவதி அன்னாதோ பவதினா அப்படின்னு இருக்காது. அதனால இங்க வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்காது. அதனால எஸ்மின் ஜாத்தே அப்படின்னுட்டு நைமித்திகத்துவம், பூதையேவ அப்படின்றதுனால அவன் சுத்தமா இருக்கிறது புனிதமா இருக்கிறது அப்படின்றதுனால காமியத்துவம். அத பண்ணலைன்னாக்கா அதனால பாபம் வருதுன்றதுனால நித்தியத்துவம். எப்படி 3 விதமான கர்மாக்களும் இந்த ஒரு ஜாதேஷ்டிலேயே வந்துடுறது. அதனால இதுல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. இப்போ தரிசஸ்ராத்தம் ஒருத்தம் பண்றோம், அமாவாசை ஸ்ராத்தம். மாச பிறப்பு ஒருத்தம் பண்றோம், மாச பிறப்பனுக்கு அமாவாசையும் இருக்கு. ரெண்டும் தர்ப்பண காலம்தான். ரெண்டும் தர்ப்பணமா இருந்ததுன்னாக்க இப்போ
ஒரே நாள்ல ரெண்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அமாவாசையும் மாத பிறப்பும் வந்துச்சுன்னாக்கா எதை பண்றது அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் மாத பிறப்பு பண்றான் பாருங்க. அவன் என்ன பண்ணணும்னாக்கா, இப்ப நம்ம எல்லாம் 12 மாசமும் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, சித்திர வருஷ பிறப்பு, தட்சிணாயன புண்ணியகாலம் ஆடி மாசம், ஐப்பசி, அதே மாதிரி இது மகர சங்கராந்தி, தை, உத்தராயண புண்ணியகாலம், இந்த 4 ஒண்டி பண்றவா இருக்கா. அவ என்ன பண்ணணுமா, மாச ஒண்டிதான் பண்ணணும். ஏன்னா அது ஒண்டிதானே பண்றா அப்படின்னுட்டு. அதே மாதிரி இப்போ வைகாசி மாசம் ஆணி மாசத்துல மாசத்துக்கு ஒரு மணிக்கு அமாவாசை வந்துருக்கு. அவதான் மாசத்துக்கு போய் பண்றது இல்லையே. அப்ப அவ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அமாவாசை பண்ணா போடணும். அதே 12 மாசம் தர்ப்பணம் பண்றவா இருக்கா பாருங்க, அவ என்ன பண்ணணும்னாக்கா மாத பிறப்பு தான் பண்ணணும். ஏன்னா அமாவாசைக்கும் மாச பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அமாவாசைங்கிறது மாசம் வருது. மாச பிறப்புன்றது அந்த மாசம், அந்த மாசத்து சூரியனானது அந்த ராசியில பிரவேசிக்கிறது. எப்படி மேக ராசியில பிரவேசிக்கிறதுனால அதுக்கு மேக மாசம், ரிஷப ராசியில பிரவேசிக்கிறதுனால ரிஷப மாசம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த மாதிரி பேர் இருக்கும் இல்லையோ, ஏன்னா அந்த ராசியில பிரவேசிக்கிறதுனால. அதனால நாம மாச பிறப்பு தர்ப்பணம் பண்றோம். இப்போ சில பேர் சன்னதி சாத்தமே பண்ற 96 தர்ப்பணங்கள் பண்ணணும்னு இருக்குது. பஞ்சாங்கத்துல பார்த்தாக்கா போட்டிருக்கோம். அந்த மண்வாதி சாதன்யாதி அப்படின்லாம் போட்டிருக்கோம். அது ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ணணும்னு சொல்றது. நிறைய பேர் சில பேர் பண்றா, சில பேர் பண்றது இல்லை. நிறைய பேர் வைதிகால் பண்றது இல்லை. என் பார்த்து சுவாமி எல்லாம் அனுஷ்டிக்கல. அதனால இந்த மாதிரி கூட இருக்கு. ஆகவே இந்த ஜாதேஷ்டி மாத்திரம் இப்படி 3 விதமாக இருக்கும். 3 விதமாக இருக்கும். அதனால இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கப்பட்ட விஷயம் இதுதான். நைமித்திகம்னாக்க என்னது, அது பொதுவாக 2 விதம். அந்த 2 விதத்துல பாபம் போகிறதுக்கோசரம் பண்ணப்படக்கூடிய நைமித்திகமான பிராயசித்த கர்மா, 2வது கிரகணாதிகளுக்கோசரம் பண்ணப்படக்கூடிய நைமித்திக கர்மாவான பித்ரு தர்ப்பணாதிகள். இதுல முதல்து இஷ்டம் இருந்தா பண்ணலாம், இல்லாட்டா வேண்டாம், அது காமியம். 2வது சொன்னது பண்ணினே ஆகணும், பண்ணலைன்னாக்கா பாபம் வந்துடும். அதனால அது நித்தியம் மாதிரி இருக்கும். அதே ஜாதேஷ்டி முதலானவைகள்லாம் நைமித்திகமாகவும் இருக்கும், நித்தியமாகவும் இருக்கும், காமியமாகவும் இருக்கும். எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த ஸ்லோகத்துல சாதிச்சார். இப்ப ஸ்லோகம் சேவிக்கலாம். கர்த்தவியம் என் நிமித்தே சதி ததுபயதா பாபசாந்தியர்த்தமேகம் தஸ்யா காம்யேன துல்யம் பரமகரணதோ தோஷகிருநித்யதுல்யம் சத்யாம் காமஸ்ருதௌ சம்பலிதமபி பவேத் தத்பலாதேததேவ தியாகே ச பிரத்யவாயாம் து அனதிகிருதி முகः தத்ர தத்ராவசேயः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராய நமः. அடியேன்.